அனைவருக்கும் வணக்கம். சித்திரைகம் யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். நம் எண்ணங்களின் வலிமையை இந்த பிரபஞ்சம் உறுதிப்படுத்தும். எப்போ தெரியுமா? நம்ம பிரபஞ்சத்தினுடைய அலைவரிசையில், அதனுடைய நேர்கோட்டில், பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலில் நாம் இயங்குகிறோம் அப்படின்னும்போது நம்மளை பிரபஞ்சம் ஆட்கொண்டு இருக்கிறது. பிரபஞ்சம் நம்மளை வழிநடத்துகிறது. நம்மளுடைய எண்ணங்களை பிரபஞ்சம் உறுதிப்படுத்துகிறது. இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்தோட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அந்த வலிமையை நாம் உள்வாங்கி செயல் வடிவத்தில் கொண்டு வரணும். செயல் வடிவம்னா என்ன? நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் வெற்றி தோல்வி இரண்டும் கலந்து இருக்கும். அந்த வெற்றியும் தோல்வியும் வருகின்ற பொழுது, வெற்றி பெற்றால் நம்ம சந்தோஷப்படுறோம், தோல்வி அடைந்தால் மன வருத்தப்படுறோம். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய எண்ண ஓட்டங்கள். மன வலிமை இழந்து ஒவ்வொரு செயல்களையும் நம்ம செய்து தோல்வி அடைந்த போது வலிமை இழக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் தான் ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாலும் வலு சேர்க்கிறது. அந்த வலு சேர்ப்பதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த பிரபஞ்சம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம். அவரவர்கள் பிடித்த இஷ்ட தெய்வங்க கோயில்களுக்கு நம்ம போகிறோம். கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறோம்? அது வேணும், இது வேணும் அப்படின்னு நிறைய வேண்டுதல்களை சாமிக்கிட்ட வைக்கிறோம். அனைத்து வேண்டுதல்களும் நமக்கு சாமி நிறைவேற்றுதா அப்படின்னா அது கேள்விக்குறி தானே. சில பேருக்கு இந்த சாமிக்கிட்ட போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், நான் வேண்டுதல் வச்சேன், மனமுருகி வேண்டுதல் வச்சேன், எனக்கு கடவுள் நல்லது செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கே என்ன இருக்குது? நம்முடைய எண்ணங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி, ஒரு இலக்கை நோக்கி ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணிடுறோம். அதை நோக்கி நம்மளுடைய எண்ணங்களை நேர்கோட்டில் செலுத்துகிறோம். அந்த நேர்கோட்டில் செலுத்தும் பொழுது பிரபஞ்சத்திற்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை அந்த செயல் உள்வாங்கி நம்ம என்ன நினைத்து அந்த வேண்டுதல்களை இறைவன்கிட்ட கடவுள்கிட்ட நம்ம வேண்டுதலை வச்சோமோ, அந்த ஆற்றலானது, அந்த செயலானது பிரபஞ்ச சக்தியோட இணைந்து பின்னி பிணைந்து நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அது ஒரு நன்மையை ஈர்ப்பு விதியில் இழுத்து நமக்கு கொடுக்குது. இதுதான் பிரபஞ்சம் நமக்கு செய்யக்கூடிய மாபெரும் ஒரு அதிசயமான செயல். இது பலவாறாக பிரிக்கலாம். சில பேர் கோயில்களுக்கு போய் வேண்டுதல் வைப்பாங்க. சில பேர் ஜீவ சமாதிகளுக்கு சித்தர்களுடைய ஆசி பெற்றுவதற்காக ஜீவ சமாதிகள் போவாங்க. பல ஜீவ சமாதிகள் இடத்துக்கு போய் தியானம் பண்ணுறதன் மூலிமா நமக்கு சில வைப்ரேஷன் கிடைக்கும், நல்ல வைப் இருக்கும் அப்படின்னு அங்கே போகிறாங்க. அப்படி போகின்றது போது கூட அவங்க உரிய பயிற்சி முறைகளை மேற்கொள்ளணும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, தினமும் தூங்கி எஞ்சி காலையில் என்ன பண்ணுறோம்? இன்றைய பொழுது நமக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு நினைத்த கடவுளை மனதில் நினைத்து இன்றைய காரியங்கள் நல்லபடியாக நடப்பதற்காக இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறோம். அப்போ அந்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் பின்புலத்திலேருந்து நமக்கு செயல் வடிவமாக ஒரு தீர்வாக கொடுப்பது இந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்ச ஆற்றலை நாம் உள்வாங்கி அதை நம்மக்கிட்ட தக்க வச்சு மாபெரும் சக்தியாக வச்சுக்கிட்டு இருக்கிறது. அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு அது உண்மையாக புரியும். உதாரணத்துக்கு நம்ம மனம் ஒரு அமைதியான ஒரு சூழலில் மனதை நம்ம பெருசாக கட்டுப்படுத்தவே முடியாததை மனது அப்படியே பல்வேறு தளங்களில் அது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த மனதை ஒருங்கிணைத்து ஒடுக்கி கட்டுப்படுத்தி நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அது மிகப்பெரிய கஷ்டம். அதுக்குத்தான் அந்த முன்னோர்கள் எல்லாம், சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ரிஷிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமைதியாக இருங்க, உங்களுடைய எண்ணங்களை மாபெரும் அலைகளாக அலைமோதி கொண்டிருக்கும் அந்த எண்ணங்களை எல்லாம் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வருவதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அதற்கு அமைதி தேவை. அமைதியாக இருந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் உங்களை ஆசுவாசப்படுத்தி உங்களை நீங்கள் உற்று கவனிங்கள். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மிராக்கல்ஸ் எல்லாம் உங்களுக்கு, அற்புதங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். அப்போது உங்களுடைய எண்ணங்கள் வலிமை பெறும், பிரபஞ்சம் உங்களோட துணையாக இருக்கும்னு நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி பயிற்சி முறைகளில் நம்ம கூட இதை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை. நீங்கள் தினமும் நீங்கள் தூங்கி எஞ்சிக்கிறீங்க.
தூங்கி எழுந்தவுடன் சில காலை கடனை முடிச்சுட்டு நம்ம வந்து வேலைக்கு போவாங்க. சில பேர் வந்து அலுவலகத்துக்கு போவாங்க. சில பேர் கூலி வேலைக்கு போவாங்க. தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அலுவலகங்கள் அதாவது மாணவர்களாக இருந்தால் பள்ளி கல்லூரிகளுக்கு போவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே, ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, காலை கடன்களை முடிச்சுட்டு நம்ம வந்து எல்லா வேலைகளுக்கும் வெளியே போயிடுவோம். போயிட்ட பிறகு பரபரப்பாக இந்த உலகத்தில் கலியுகத்தில் இயங்கி கொண்டிருக்கிற நம்ம ஒரு 5 நிமிடம் அமைதியாக இருப்பது என்பது சாத்தியமா? எப்பயாவது நம்ம அமைதியாக ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளால் முடியுதா பார்த்தீங்களா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்த உடனே இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், அலுவலகத்துக்கு போகணும், காலேஜுக்கு போகணும் அப்படின்னு பரபரப்பாக ஓடுறோம். திருப்பி பரபரப்பாக ஈவினிங் வரும். திரும்ப வந்து சில வேலையை செஞ்சுட்டு தூங்கணும். திருப்பி காலையில் எழுந்து ஓடுறோம். இப்படியே தன்னை அறியாமலே, தன்னை உணராமலே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். காலங்களை கடந்து கொண்டிருக்கிறோம். நம்ம யார் அப்படிங்கிறது தெரியாமலே காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. இந்த பரபரப்பு சூழல்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் நீங்கள் தூங்கி எந்திரிக்கிற போது உங்களுடைய உடல் வந்து அமைதியாக இருக்கும். மனம் வந்து ஒரு சாந்தமாக அமைதியாக இருக்கின்ற போது ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் அமைதியாக மௌனமாக ஒரே இடத்தில் கால்களை மடக்கி நீங்கள் அமர்ந்து நீங்கள் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் உங்களை கவனியுங்கள். முதல்ல அது வந்து கவனிப்பது என்பது தியானத்தின் முதல் நிலை. தியானம் என்பது அடுத்தடுத்த பயிற்சி நிலைகள் இருக்கும். அது வந்து உங்களுக்கு தெரிந்த அறிமுகமான குருமார்கள்கிட்ட முறையான பயிற்சிகள் பெற்று அதனுடைய ஆற்றலை பெறுவதற்கும் பிரபஞ்ச சக்தி உள்வாங்குவதற்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. அது அடுத்த ஸ்டெப்பு. முதலில் எந்த குருமார்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் நீங்கள் உங்களையே அமைதிப்படுத்துவது என்பது காலையில் தூங்கி எழுந்தவுடன் நீங்கள் 5:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ இல்லை 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ, சில பேர் 4 மணி 4:30 மணிக்கு எந்திரிக்கிறவர்களால் இருப்பாங்க. எந்திரித்தவுடன் எந்த வேலையும் செய்யாமல் முதலில் உங்களை நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து 10 நிமிடம் உங்களை அமைதியாக உற்று கவனியுங்கள். அந்த உற்று கவனிக்கிறது எதை நோக்கி உற்று கவனிக்கணுங்கிற பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு வரும். அது பின்வரும் வீடியோக்களில் நம்ம மீண்டும் தெளிவாக நான் சொல்கிறேன். ஆனால் அமைதியாக எந்த யோசனையும் இல்லாமல் எந்த கற்பனை உலகத்துக்கு நீங்கள் போகாமல் உங்களை நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்களை நீங்கள் கவனித்து கொண்டே வாருங்கள். அப்போது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வைப்பு கிடைக்கும் உடம்புல. பரவாயில்ல, இது நல்லா இருக்குது. அப்படி இதை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து வந்து முன்பு சொன்ன மாதிரி நீங்கள் கல்லூரிக்கு போகிறது, வேலைக்கு போகிறது, ஸ்கூல் போகிறது, பிஸ்னஸ் பண்ண போகிறது, வெளியில் எங்கே போகிறீங்களோ இந்த முதல் வேலையை நீங்கள் செய்துவிட்டு நீங்கள் மற்ற இடங்களுக்கு செல்கின்ற பொழுது போகின்ற விஷயங்கள், செய்கின்ற காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதுதான் எண்ணங்களினோட வலிமையை இந்த பிரபஞ்சம் நமக்கு உற்ற துணையாக இருந்து நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் இந்த பிரபஞ்சம் செயல்படுகிறது, வலிமை சேர்க்கிறது, நமக்கு உற்ற துணையாக இருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை பெறுவதற்கு தினமும் ஒரு 10 நிமிடம் நீங்கள் உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்து உங்களை நீங்கள் கவனியுங்கள். அது பின்னாட்களில் அது தியானமாக மாறும். எப்படி கவனிக்கணும், எதை உற்று நோக்கணும் அப்படிங்கிற பல்வேறு மிராக்கலான விஷயங்கள் இருக்குது. பிரபஞ்சத்திடமிருந்து ஆற்றல்களை பெற்று நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் எப்படி சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக மாற்றி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற பல மிராக்கல் விஷயங்கள் இருக்குது. இனி வரும் வீடியோக்களில் அடுத்து தொடர்ந்து நம்ம விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.